ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா எக்ஸ்பிரைட் டொமைன் தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டொமைன் வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டொமைன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அது வந்து ரேங்கிங்காக ரொம்ப டைம் ஆகும். பட் இந்த எக்ஸ்பிரைட் டொமைன் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வட மாநிலங்களில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணிருக்கலாம். மேபி ஹிந்தி தெரியலனாலும் நமக்கு வந்து ஓரளவு புரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ ஓல்டு கவர்மெண்ட் எக்ஸ்பிரைட் டொமைன் கூட பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றாங்க. பட் கவர்மெண்ட் எக்ஸ்பிரை ஆயிடுச்சு டொமைனே, இது இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், ஓன் டொமைன், என்னோட டொமைன் தான், இல்ல வர இன்ஃபர்மேஷன் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு ஒர்க் பண்றாங்க. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் டிஸ்க்ளைமர் கொடுக்காம ஒர்க் பண்ணது கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா கவர்மெண்ட் டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனா நார்மல் எக்ஸ்பிரைட் டொமைன் இருக்கு இல்லையா, அதை பத்தின டீடைல் எனக்கு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரைட் டொமைன் ஃபைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரைட் டொமைன் .netன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். இல்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு அக்கௌண்ட் டெஃபினட்டா கிரியேட் பண்ணிக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டேன். இந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ORGல வரும், அடுத்தது .in இந்த ரேஞ்சில் வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெலிட்டட் டொமைன் தான் நம்ம இப்போ சர்ச் பண்ணணும். டெலிட்டட் டொமைன் தான் எக்ஸ்பிரைட் டொமைன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிரைட் டொமைன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏற்கனவே வந்து வருஷக்கணக்கா ஒர்க் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு. அடுத்தது இதோட அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி அதிகமா இருக்கும். அதுக்கு விட முக்கியமான விஷயம் நிறைய பேக் லிங்க்ஸ் மேக் ஆயிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது அதை பத்தின பேக் லிங்க்ஸ் நிறைய, இப்போ ஜாப் வெப்சைட் எல்லாம் ஒரு பர்டிகுலர் சீசனலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சில டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி வெப்சைட்ல ஆர்டிகல் எழுதுறவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீசனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, ஏதாவது வேற ஏதாவது நெட்வொர்க் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது கம்பெனிஸ் இருந்தாலும் அந்த டொமைன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரினியூவல் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஓகே, அதோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி டொமைனா இருக்கலாம். இல்ல மேபி நம்மள மாதிரி யாராவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைனை வந்து ரினியூவல் பண்ணாம விட்டுரும் போது அது வந்து இந்த லிஸ்ட்ல வந்துடும். இந்த expertdomain.com இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்ல வந்துடும். இதுல மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல GoDaddyல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் டொமைனா இருக்கு, ஓரளவு பேக்லிங்ஸ் அதிகமா இருக்கு, அத்தாரிட்டி அதிகமா இருக்குன்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு GoDaddyன்னு இல்ல நிறைய பேர் இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அதை 8000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் விற்பாங்க. பட் நம்ம அந்த அளவு பிசினஸ் பண்ணலனா கூட ஜஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸ்பிரைட் டொமைன் வந்து ஃபைன் பண்ற அளவு ஒரு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான லிங்க் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெலிட்டட் டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா ORG நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல நிறைய இருக்கு, டெலிட்டட் டொமைன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லா லிஸ்ட்டுமே வரும். ஓகேவா, இதுல லிஸ்ட் எல்லாம் வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடலாம். அவைலபிள் இருந்தா அவைலபிள், அது எப்போ வந்து அவைலபிள் ஆச்சு, எப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரை ஆச்சு, அந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கும். அடுத்தது டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி, அதோட வருஷம், மற்ற அடுத்து பாத்தீங்கன்னா அலெக்சா ரேங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இதுல ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க, ஷோ ஃபில்டர். இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல போனீங்கன்னு வைங்களேன், இதுல பாருங்க, இதுல பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு அலெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அடுத்தது பேஜ், இதுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 by 1 நீங்க சூஸ் பண்ணி டைம் எடுத்து இதுல ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பேஜ் வந்து 25 பேஜ் வருது, நான் மட்டும் என்ன பண்றேன், ஒரு 200 கொடுத்துறேன். 200 கொடுத்துட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளை ஃபில்டர் கொடுக்கலாம். இப்போ அலெக்சா ரேங்கிங் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், மற்றபடி டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி எல்லாமே பாருங்க. அலெக்சா ரேங்கிங் இவ்வளவு. ஓகே, இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இருக்கு பாருங்க. இந்த செகண்ட் வெப்சைட்டே கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் ரேங்கிங் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்ட் வெப்சைட் பாருங்க, அடுத்தது 4th, 5th எல்லாமே ஓரளவு நார்மலா இருக்கு. இப்ப இல்ல நாம ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து சூஸ் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரலாம், என்ன கொஞ்சம் பெஸ்டா பார்க்கலாம். ஓகே, இது கூட வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா ரேங்கிங் ஓரளவு நல்லா இருக்கு, டீடைல் எல்லாமே பாருங்க. இது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ ரிஜிஸ்டர் ஆன டொமைனை நான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இப்போ இந்த டொமைனை எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, மேபி GoDaddyல தான் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்பாம் கோர் செக்கிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பாம் ஸ்கோர் செக்கர் நம்ம அடிச்சோம் கூகுள்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வரும். ஓகேவா, அடுத்த மவுஸ் இருக்கு இல்லையா, அதோட லிங்க் இருக்கும். இப்போ ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம செகண்ட் டேப்ல ஓப்பன் பண்றோம். அதே சேம் டைம் நம்ம என்ன பண்றோம், GoDaddy ஓப்பன் பண்றோம். ஓகே, GoDaddy நான் வந்து மெயினா பாக்குறதுக்கு எவ்வளவு வெப்சைட் இருந்தாலும் டொமைன் செக்கர் இருந்தாலும் எதுக்கு நம்ம GoDaddy பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா GoDaddy ஒரு மெயின் பிசினஸ் பண்றாங்க. டொமைன் வந்து எக்ஸ்பிரைட் டொமைன் வந்து ஓரளவு பேக்லிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஃபைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மறுபடியும் ரீசேல் பண்றாங்க. அப்படிங்கும்போது ரீசேல் பண்ணும்போது நம்மளால அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்க ரொம்ப ரேட் அதிகமா சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, மேபி GoDaddy தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், பார்க்கலாம். ஓகே, இந்த டொமைனை வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டொமைன் வந்து GoDaddyலே வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா 8000 ரூபாய் கேட்கறாங்க. இது நம்ம கரெக்டா நம்ம வந்து ஃபைன் பண்ணிருந்தோம் அந்த டயத்துல அப்படின்னா இதை நாம வாங்கிருக்கலாம்.
இந்த டொமைனோட நீச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாம் கோர் செக்கர்லயும் நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஸ்பாம் கோர் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் செக் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டுங்களேன், இதெல்லாம் நல்லா ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும் மெயினா. ஓகே, செக்கிங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ண டைம் ஆகும். இதோட பேக்லிங்ஸ் என்ன, டொமைன் அத்தாரிட்டி என்னமே வரும் பாருங்க. டொமைன் அத்தாரிட்டி 12, பேஜ் அத்தாரிட்டி 21, ஸ்பாம் கோர் பாத்தீங்கன்னா 50 இருக்கு. ஓகே, அதிகபட்சம் 12க்கு மேல போனா நம்ம அதை வாங்கவே வேண்டாம். ஓகே, மற்றபடி வந்து இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா இப்போ இதை விட்டுலாம். ஓகேவா, இந்த டொமைன் விட்டுலாம், நம்ம இன்னொரு டொமைன் ஃபைன் பண்ணலாம். இது வந்து ரிஜிஸ்டர் டொமைன். இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறதுன்னா அந்த டொமைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வேற எந்த நெட்வொர்க்ல இப்போ ஹோஸ்டிங்கா இருக்கட்டும், நேம்ஷிப்பா இருக்கட்டும், எதுல வேணாலும் ஹோஸ்ட் எதுல சர்ச் பண்ணாலும் என்னன்னா டொமைன் அவைலபிள் இல்லை, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வரும். ஏன்னா இப்போ இந்த பிசினஸ் மெயினா வந்து கோடேட்ல பண்றதால இந்த ரிஜிஸ்டர் டொமைன் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேபி அதோட ஸ்பாம் கோர் கம்மியா இருந்து பெஸ்டா இருந்து ஓகே நம்ம ஒரு 8,000 10,000 செலவு பண்ணலாம். அப்போ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இதெல்லாம் அதிகமா பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அந்த ஐடியாவுக்கு தான் சொன்னா ஃபர்ஸ்ட் கோடேட்ல சர்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் எல்லாம் பேக் எண்ட் நிறைய விஷயம் இருக்கு. டொமைன் வந்து பை பண்ணி சேல் பண்றது ஒரு பெஸ்ட் ஆன்லைன் பிசினஸ். ஓகேவா, நாமளே பை பண்ணி நாமளே வந்து லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம சேல் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், டெலிட்டட் டொமைன் லிஸ்ட்டுக்கே போகலாம். இதுல ஏதாவது மறுபடியும் ஒரு பெஸ்டான டொமைன் பார்க்கலாம். ஐ திங்க் இதை பார்த்தா ஓகே, இது ரெஜிஸ்டர் பாத்தீங்களா, மேக்ஸிமம் ரெஜிஸ்டர். ஆனால் கொஞ்சம் டைம் தான் ஆகும், மெயினா டைம் ஆகும். அதெல்லாம் டைம் எடுத்து தான் நம்ம பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த ஒரு டொமைனை பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் தானே சொல்றேன். நீங்க வந்து அதோட பேக்லிங்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த டொமைன் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஸ்பாம் கோர் செக்கர் போகலாம். ஸ்பாம் கோர் செக்கர்ல ஜஸ்ட் இந்த டொமைன் நம்ம காப்பி பண்ண டொமைனை கொடுத்துட்டு ஜஸ்ட் செக் கொடுத்துடலாம். ஓகே, இந்த டொமைன் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம சர்ச் பண்ணுது. அடுத்தது கோடேடியில் போயிட்டு ஜஸ்ட் இந்த டொமைனை சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பாம் கோரும் செக் பண்ணிருக்கோம், கோடேடியில் டொமைன் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இதோட ஸ்பாம் கோரும் பார்த்தீங்கன்னா 44 இருக்கு. ஓகே, நமக்கு வந்து இதுவும் ஒர்க்ல வராது. அப்ப இந்த டைம் எடுத்து நல்லா பண்ணணும். பாருங்க, இது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனா வந்து 99 தான் வருது. இந்த மாதிரி உள்ள டொமைன்ல வந்து ஓஆர்ஜி ரொம்ப கம்மியா கிடைச்சாலுமே அதோட ஸ்கோர் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரீசேல் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த டொமைன் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஓரளவு பெஸ்டா இருக்க டொமைன்லாம் பாருங்களேன். டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இருக்கிறது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணும், டெய்லி ஒரு 5 minutes 10 minutes நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு டைம் கொடுத்து நம்ம இது பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த டொமைனுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த டொமைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குமா. ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் பண்ண டொமைனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்எஃப்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த டொமைன்ல எதுக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்பாம் கோர் அதிகமா இருந்தாலும் நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பாம் கோர் வந்து கம்மியா இருந்தா ஓரளவு நம்ம வந்து வாங்கலாம்னா ஸ்பாம் கோர் ரிடியூஸ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்குவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைன் பாத்தீங்கன்னா பாருங்க 75,000 பேக்லிங்ஸ், 602 ரெஃபரன்ஸ் டொமைன் இருக்கு பாத்துக்குங்க. டொமைன் அத்தாரிட்டி 11, எவ்வளவு ஒரு ஹை லெவல் 75,000 பேக்லிங்ஸ்னா சொல்லவே வேண்டாம். இதோட ஸ்பாம் கோட் செக் பண்ணிடுமா. இப்போ வந்து இதை வந்து நம்ம கோடேடியில் அவைலபிள் இருக்கும் கண்டிப்பா, ஆனால் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இதோட ஸ்பாம் கோடும் செக் பண்ணிடலாம். இது ரெஜிஸ்டர் டொமைன் தான், கோடேடிலையும் இது கண்டிப்பா அவைலபிள் இருக்கும். ஏன்னா வாங்கியிருப்பாங்க, ஏன்னா ரெஜிஸ்டர்னு போட்டிருக்கு இல்லையா, நீங்க இதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். இப்போ நம்ம சர்ச் பண்ண டொமைன் பாருங்க, கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அவைலபிள் இருந்தா இருக்கும். அது எப்போ வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு, 5 டேக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்போ 5 நாளைக்கு முன்னாடி ஆனது அவங்க டெய்லி செக் பண்ணிட்டே இருக்காங்க. செக் பண்ணிட்டே இருந்துட்டு எந்த அளவு ஒரு, ஏன்னா அவங்க மட்டும் இல்ல எல்லாருமே செக் பண்ணுவாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் டொமைனும் பண்றாங்கன்னா டெஃபினட்டா கவர்மெண்ட் டொமைனும் பண்றாங்க. இதே பாருங்க, இதோட ரேட் இவ்வளவு வந்துருச்சு. அப்ப ஸ்டார்டிங்லேயே ஒரு டொமைன் வாங்கும் போது அதோட டொமைன் அத்தாரிட்டி 22, பேஜ் அத்தாரிட்டி வந்து யூஆர்எல் அத்தாரிட்டி 22, டொமைன் அத்தாரிட்டி 11 இருந்து, பேக்லிங்ஸ் 75,000 பேக்லிங்ஸ் இருந்து, ரெஃபரிங் டொமைன் 62 இருந்தா ஓகே, அதோட இதை பாருங்க, வேல்யூ பாருங்க. இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஃபர் டொமைன் பார்க்கலாம், பேக்லிங்ஸ் செகண்ட் இந்த டேப்ல ஓபன் பண்ணலாம். அப்ப இது எல்லாமே வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கணும், கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், ரிசர்ச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, எந்தெந்த சைட்ல பேக்லிங்ஸ், இப்ப பேக்லிங்ஸ் கொடுத்துருக்க சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி எல்லாம் பாருங்களேன். இந்த சைட்ல பேக்லிங்ஸ் இருக்கு. இந்த ஆக்சுவலா பேக்லிங்ஸ் வாங்கின சைட்டோட அத்தாரிட்டியே 75, 32 இந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க. அவங்க எந்த வேர்ட்ல கொடுத்துருக்காங்க, என்ன ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஹெச்எஃப்ல தான் பார்க்க முடியும், பெய்ட் டூல்ஸ்ல தான் பார்க்கலாம். ரெஃபரிங் டொமைன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃபரிங் டொமைன்லாம் பாருங்க 602 டொமைன்ஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து இந்த பர்டிகுலர் டொமைன் இப்ப நம்ம வந்து பண்ணிருக்கோம் இல்லையா, அதே பாருங்க இந்த டொமைனை வந்து ரெஃபர் பண்றாங்க. அந்த டொமைனை ரெஃபர் பண்ற சைட்டோட அத்தாரிட்டி எல்லாம் பாருங்க 75 அத்தாரிட்டி. இதோட இந்த பர்டிகுலர் டொமைனோட அத்தாரிட்டி எல்லாம் பாருங்க. லிங்க் டார்கெட் என்ன, அதோட பர்டிகுலர் லிங்க் ஜூஸ் என்ன, இதை பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து டைம் எடுத்து இதில் பார்த்துக்க முடியும். அது என்னோட கீவேர்ட் பிளேலிஸ்ட் போனா நீங்க பார்க்கலாம். மேபி இந்த கீவேர்ட் டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா கீழே வந்து லிங்க் இருக்கு, மேபி ட்ரை பண்ணி பாருங்க, ஐடியா இருந்தா மட்டுமே. பட் தெரியாம பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். என்னோட கீவேர்ட் பிளேலிஸ்ட்ல போயிட்டு இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது, யூஸ் பண்றது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, சிம்பிள் விஷயம் தான், யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாம் கோர் செக் பண்ணுமா. ஓகே, ஸ்பாம் கோர் பாத்தீங்கன்னா பாருங்க 44%. இப்ப இதையும் வாங்கி ஸ்பாம் கோர் ரெடியூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எந்தெந்த வெப்சைட் எல்லாம் தேவையில்லாத வெப்சைட்ல இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து நம்ம ஸ்பாம் கோர் ரெடியூஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பாம் கோர் ரெடியூஸ் ராக்கர்மிக் ஸ்டிச் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒரு வீடியோ வரும்.
அது வாட்ச் பண்ணீங்கனாலே ஓகே, அது எப்படி ரெடியூஸ் பண்றது, கூகுளே டேரக்டா நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பாம் கோட் எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நமக்கு தெரியாமலே நம்மளோட வெப்சைட் நிறைய அடல்ட் வெப்சைடு, பார்ன் வெப்சைடு, அந்த மாதிரி வெப்சைட்ல பேக்லிங்ஸ் மேக் பண்றது, அந்த மாதிரி பண்ணா ஸ்பாம் கோட் அதிகமாகும். அதுல லிங்க் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்லிங்க் பண்றதுக்கு கூகுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஸ்பாம் கோட் ரெடியூஸ் பண்ண முடியும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கும் வீடியோ மேக் பண்ணிருக்கேன், பாருங்க. எனிவேஸ், இப்போ இதுல கான்செப்ட் ஃபைனலா நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பிரே டொமைன்ல டெஃபினட்டா நம்ம ரேங்க் ஆக முடியும்னா டெஃபினட்டா ரேங்க் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ரீசெண்டா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸ்பிரே டொமைன் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அதுல ஆல்ரெடி கவர்மெண்ட் வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா பேக்லிங்ஸ் கிடைச்சிருக்கும். இப்ப கவர்மெண்ட் வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணிருப்பாங்க. அதை வந்து நம்ம திரும்ப பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபவுட் டிஸ்க்ளைமர்லாம் ப்ராப்பரா கொடுத்துருக்கணும். இப்ப இது வந்து லீகல் தான். ஒரு டொமைன் எக்ஸ்பிரே ஆச்சுன்னா வாங்கி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே போனாலுமே அதுல டிஸ்க்ளைமர் கரெக்டா கொடுக்கணும். இது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண டொமைன், பட் இப்போ நான் வந்து நீங்க என்ன சொல்லணும்னா இதோட ஓன் கண்டென்ட் நான் தான் ஷேர் பண்றேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் பக்கத்தால உங்களுக்கு யாராவது அட்வொகேட் இருந்தா அவங்க கிட்ட கூட நீங்க வந்து கரெக்டான சஜெக்ஷன் கேட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட முடியாது இல்லையா. கரெக்டான சஜெக்ஷன் கேட்டுக்கிட்டு கூட நீங்க வந்து தமிழ்நாடு ரூல்ஸ் படி, ஏன்னா இப்போ வட மாநிலங்களை பண்றாங்கன்னா அவங்க வந்து நிறைய வேற வேற ஸ்டேட்ல இருந்து எக்ஸ்பிரே ஆன டொமைனை யூஸ் பண்றாங்க. பட் நீங்க பர்டிகுலரா மேபி தமிழ்நாட்டோட டொமைனை டார்கெட் பண்றீங்கன்னா அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதை நானும் சொல்ல முடியாது, வேற யாருமே சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் அட்வொகேட்டை நீங்க வந்து சந்திச்சு, கவர்மெண்ட் அட்வொகேட்டை அவங்க கிட்ட இருந்து சஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்க பண்றது பெஸ்டா இருக்கும். மட்டும் நம்மள மாதிரி நார்மல் பர்சன் ஒர்க் பண்ண டொமைன், ஏதாவது கம்பெனிஸ்ல, பிரைவேட் கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல எக்ஸ்பிரே ஆன டொமைன்ஸ் இதுல எல்லாம் பேக்லிங்ஸ் எடுக்கணும், எக்ஸ்பிரே டொமைன் எடுக்கணும், அதிகமா பேக்லிங்ஸ் இருந்து ஒரு அத்தாரிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா ஷோரா நீங்க பண்ணலாம், உடனே ரேங்க் ஆகும். இது எல்லாமே ஷெல்ஃப் ரிசர்ச் நிறைய பண்ணணும். எனிவேஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக் பத்தி பேசியிருக்கிறோம். உங்களுக்கு டவுட் இருந்தா டெஃபினட் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இல்லைன்னா சண்டே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டெஃபினட்டா இதுல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள லிங்க் பண்ணிருக்கேன், அந்த லிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.